வெங்காயக்கீரையை வச்சு பொரியல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். தினமும் சமையலுக்கு வெங்காயத்தை யூஸ் பண்ணுற நாம் வெங்காயக்கீரையை கண்டுக்கிறதே இல்லை. வெங்காயக்கீரையில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. வெங்காயக்கீரையில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதனால் மலச்சிக்கல்லாம் வராமல் தடுக்கும். கண் சம்பந்தமான நோய்களுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லது. உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த மாதிரி நிறைய மருத்துவ நன்மைகள் வெங்காயக்கீரையில் இருக்குது. இதை வீட்டிலேயே ஈஸியாக வளர்க்கலாம். இது வளர்கிறதுக்கு நிறைய இடம் வேணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக சின்ன இடம் இருந்தாலே போதும், ஈஸியாக வளரும். எங்கள் வீட்லேயும் கொஞ்சமாக வெங்காயக்கீரை நின்றுச்சு. அதை வச்சு தான் இன்றைக்கி பொரியல் பண்ணினேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான இந்த வெங்காயக்கீரையை வச்சு எப்படி பொரியல் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். கீரையை பிடுங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கீழே இது மாதிரி குட்டி குட்டி வெங்காயம் இருக்கும். இதுக்கும் கீழே தான் வேர் இருக்கும். அந்த வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்த வெங்காயக்கீரையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெருசாக வேணா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வரது வரை விட்டுருங்க. கடுகு நல்லா வெடிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயக்கீரையை ஆட் பண்ணிடணும். தனியாக உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காய கீரையிலேயே கொஞ்சம் வெங்காயம் இருக்கும். அதனால நான் தனியாக வெங்காயம் ஆட் பண்ணலை. அப்படியே கீரையை கொஞ்சம் வேக விடணும். இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். துருவன தேங்காய் கூட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். கீரை நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயை இது கூட சேர்த்துடலாம். தேங்காயோடைய பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை உடைச்சி ஊற்றி அதையும் கீரை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான வெங்காயக்கீரை பொரியல் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.